நெக்ஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. அந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு உங்க பேமெண்ட் கேட்வேவா, அதாவது நம்ம எப்படி பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோமோ, இன் ஃபியூச்சர்ல இப்பவே எனக்கு பிரசன்ட்ல கூட நீங்க பெல்டேஸ்க்காக வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பாருங்க, ஒரு 5 தன்மையில ஒரு சிறந்த காயின் பெல்டேஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை ரன் பண்ற நெக்ஸஸ் இருக்குது. அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டா மக்கள் வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வரும்போது விலை ஏறும், விலை இறங்கும். சப்போஸ் விலை இறங்கிச்சுன்னா தான் தான் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்ச பணத்தை லாஸ் ஆச்சுன்னா எப்படி அப்படின்னு ஒரு நிலை வரும்போது அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. நீங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போகாதீங்க, ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் வாங்க அப்படின்னு. அந்த ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த பணத்தை நீங்க 1 லட்சம் வீட்டில் வச்சிருந்தா 1 லட்சம் மட்டும் தாங்க இருக்கும். ஆனா அதே நீங்க வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பணம் உங்களுக்காக பணம் சம்பாதிச்சு கொடுக்குங்க. அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளர் வர முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மணியை வச்சு நம்ம ஏற்கனவே நமக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த காயின் 3 இயர்ஸ் ஃபிக்சர், 5 இயர்ஸ் ஃபிக்சர், 3 இயர்ஸ் ரெகுலர், 5 இயர்ஸ் ரெகுலர், காம்போ, இஎஸ்பின்னு பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் பாருங்க உங்களுக்கு 2 விதமான பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று, காயின் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று, காயின் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. காயின் பிரைஸ் குறைஞ்சாலும் காயின் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு எந்த வித ரிஸ்கே இல்லைங்க. அப்போ ரிஸ்கே இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரியில பயணிக்கணும், ஒரே பெனிஃபிட் மட்டுமே கிடைக்கணும், நாலேஜ் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரணும், என் கூடவே ஒரு மென்டார் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். 5 ஆண்டுகளும் எனக்கு எந்த விதமான ரிஸ்க் இல்லாம சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியுங்க. 10 ஆண்டுகளமா ரெகுலர் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கம்பெனியோட ரெஃபரன்ஸ் தான் இன்னைக்கு உங்களை அழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுட்டு பயன்படுத்துங்க. நான் அடிக்கடி சொல்றதா, கடவுள் எல்லாருக்கும் வெற்றியை தர மாட்டாரு, வாய்ப்பு தான் கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறும் மனிதர்ல இப்போ ஸ்டாலின் சார் இருக்காரு, பால் சார் இருக்காரு, நாங்களும் இருக்கோம். நீங்களும் அந்த அந்த வரிசை இடம் பெறனா இன்றைய எங்களோட சேர்ந்து பயணிங்க. நிச்சயமா வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் வெற்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். சார், அருமையா சில விளக்கங்கள் கொடுத்தீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன்ல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க. உக்ரைன் நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க. உக்ரைனோட பணத்தை அவங்க வந்து வேற நாட்டுக்கு போய் அதை பயன்படுத்த முடியாது. அப்ப இந்த கிரிப்டோ கரன்சி அவங்க வச்சிருந்தாங்கன்னா எந்த நாட்டிலையும் போய் அவங்க அதை மணியா மாத்தி அவங்க பயன்படுத்தலாம். இன்னைக்கு ஈரான் இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவங்கவுங்க நாட்டு பணம் அன்னைக்கு வந்து அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில கிரிப்டோ ரீதியா சட்டத்துறையில இருந்தாலும் சார் வந்து இதை பத்தின முழுமையான ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வாங்கிட்டு நம்மளும் இதுல பயணிப்போம், நல்ல மானத்தை அடைவோம் சொல்லிட்டு நாங்க அனைவரும் விடைபெறுகிறோம். அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம். சார், முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். The recording has stopped.